ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தியானிப்போம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை இந்த நாளிலே நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். இந்த வசனத்தோடு இணைந்து இரண்டொரு வசனங்களையும் ஆதார வசனங்களாக வைத்து நாம் தியானிப்போம். மீண்டும் வாசிக்கின்றேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இந்த வசனம் பவுல் எழுதிய சிறந்த நம்பிக்கையின் அறிக்கையாகவே நான் பார்க்கின்றேன். அவர் சிறைக்குள் இருந்த போதும் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று அவர் கூறுகின்றார். தனது திறமைகளால் அல்ல, தன்னுடைய பலத்தினால் அல்ல, அவருக்குள் வாழும் கிறிஸ்துவின் வலிமையினால்தான் எல்லாம் கூடும் என்று அவர் நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு இந்த வசனத்தை எழுதுகிறார். நாம் நம் சுய ஆற்றலுக்குள், நம் சுய சக்திக்குள் வாழாமல் கிறிஸ்துவின் வலிமையிலே வாழ வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நமக்கு அன்றாட வாழ்வில் பல போராட்டங்கள், சோதனைகள், ஏமாற்றம், மனக்கவலைகள், தோல்வி போன்று பல பல காரியங்கள் நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும் நாம் இயலாமையை வெல்லும் ஒரே சக்தி, ஆற்றல் கிறிஸ்துவிடம் உள்ளது. இதற்குரிய ஆதார வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்கிறார் இயேசு. நான் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது என்று இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே அறிவுரை கூறுகிறவராக, ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கின்றார். இயேசு சொன்ன இந்த உன்னதமான வார்த்தை, அவர் தம்மையே திராட்சை செடியாய் நம்மை அதற்குள் கிளைகளாய் காண்பிக்கின்றார். இது நம்முடைய ஆன்மீக ஆவிக்குரிய உறவின் ஆழத்தையும் ஒரு தீவிர தன்மையையும் தேவைகளையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. திராட்சை செடி கிளை உறவாக இருக்கின்றது. திராட்சை செடிக்கும் கிளைக்கும் உள்ள உறவைதான் இந்த ஓமையானது நமக்கு கொடுக்கின்றது. கிளைகள் தனியாக உயிருடன் இருக்க முடியாது. அவை கொடியுடன் இணைந்திருக்கும் போதே உயிரையும் சக்தியையும் பெறுகின்றன. அதுபோல்தான் நாம் கிறிஸ்துவில் இணைந்திருக்கும் போது மட்டுமே ஆன்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை பிரிந்து நீங்கள் எதையும் செய்ய முடியாது என்று இயேசு கூறுகின்றார். எதையும் என்று சொல்லும்போது ஆன்மீக ரீதியில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற, ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்ற எந்த செயலையும் நாம் சுயமாய் செய்ய முடியாது. நம் ஜெபம், சாட்சியம், பணி எல்லாம் அவருடைய ஆவியின் வல்லமையால் தான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம்.
அவர் நிறைவான கனிகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மிகுதியான பலனை அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் ஒருவர் வாழ்க்கையில் ஆவியின் கனிகள், கலாத்தியர் 5:22-23 வாசித்து பாருங்கள். ஆவியின் கனிகள் கொடுக்கின்ற, ஆவியானவர் கொடுக்கின்ற அந்த ஆவிக்குரிய கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, தயை, நன்னயம், நம்பிக்கை, அடக்கம் போன்ற கனிகள் நிறைந்து காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. எப்பொழுது ஆவியானவரோடு, எப்பொழுது இயேசுவோடு நாம் இணைந்து இருக்கின்றோமோ அப்பொழுது இந்த உன்னதமான ஆவிக்குரிய கனிகள் இயல்பாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து முடிவெடுப்போம். தினமும் கிறிஸ்துவோடு, அவருக்காக, அவருக்குள் வாழ நாம் முயற்சி செய்வோம். இதற்காக நாம் ஜெபிப்போம். தினமும் வேதத்தை வாசிப்போம். அந்த வேதத்திலே நாம் வாசிக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் உள்வாங்கி தியானிப்போம். தூய வாழ்வை வாழ நாம் முயற்சி செய்வோம். இதன் வழியாக தான் நம்மை திராட்சை கொடியோடு, செடியோடு, இயேசுவோடு உறுதியாக இணைத்து கொள்வோம். நம்முடைய முயற்சிகளில் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியோடு இணைந்து நாம் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க வேண்டும், பலன் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு விசிறி இருக்கிறது, அதை வேகமாக சுழல செய்வதற்கான சக்தி தன்னிடம் இல்லை. அது ஒரு மின்சாரம் மூலம் சக்தி பெறுகிறதை நாம் அறிவோம். அந்த இணைப்பு இல்லாமல் அது பயனற்றதாகிவிடும். அதுபோலவே கிறிஸ்துவோடு இணைப்பு இல்லாமல் நாம் ஆன்மீகமாக எந்த பயனும் தர முடியாது. அவரோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்கிறவர்தான் இறையரசை கட்ட முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய வல்லமையினால் அல்ல, கிறிஸ்துவோடு அவரோடு இருக்கின்ற உறவில் இருக்கும் வாழ்க்கையால் தான் நம்மால் கனிகளை கொடுக்க இயலும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை உயிருடன் வைத்திருக்க செடியோடு இணைந்த, இயேசுவோடு இணைந்த கிளையாக நாம் இருக்க முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் இதற்காக முயலுவோம். இரண்டாவதாக, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோமேயானால், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வல்லமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டம் பெறுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். இறுதியாக என்று அவர் கூறுகின்றார். இறுதியாக, பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான உத்தரவாத வசனமாக நான் இதை பார்க்கின்றேன். நம்முடைய ஆவிக்குரிய போர் நிறைவடையும் வரையிலும், நம்மை கடைசி வரையிலும் தயார்படுத்தி, கடைசி வரையிலும் நமக்கு அறிவுரை கூறுகின்றவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரில் வலிமை பெறுவோம். வலிமை போதாது, கிறிஸ்துவில் நம்மை நிலைநிறுத்தும் வலிமை நமக்கு தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் இயல்புக்குரிய வலிமை நமக்கு இருக்கின்றது. அதை வைத்து கொண்டு நம்முடைய இறையரசை கட்டிவிட முடியாது. ஒரு அசாதாரண வல்லமை நமக்கு தேவையாக இருக்கின்றது. கடவுளுடைய வல்லமை நமக்கு தேவையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியின் வல்லமை நமக்கு தேவையாக இருக்கின்றது. இந்த உலகத்திலும் ஒரு மனிதனுக்குள்ளாக கனிகள் இருக்கிறதை பார்க்கின்றோம்.
அன்பு இருக்கின்றது, மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே ஒருவனுக்குள் இருக்கின்றது. ஆனால் அது இந்த உலகத்தை சார்ந்த ஊனியல்புக்கு அடுத்த ஒரு கனிகளாக இருக்கின்றது. ஆனால் ஆவிக்குரிய கனிகளோ அது கடவுளிடமிருந்து வருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகின்றது. ஆவியானவரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கனிகள் நிலையானதாக, அது தேவனுக்குரியதாக இருக்கிறதை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக, அவருடைய பலத்த ஆற்றல், தேவன் அருளும் வலிமையே நம்மை சாத்தானுடைய சகல சூழ்ச்சிகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக, எதிர்த்து நிற்க நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வலிமையில் அல்ல, உங்கள் சொந்த பலத்தில் அல்ல, ஆண்டவருடைய பலத்தினால் மட்டும், தேவனுடைய வலிமையினால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு சிறு உவமையை கூற நான் ஆசைப்படுகிறேன். ஒரு கைபேசியை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்த விரும்பினால் அதை சார்ஜ் செய்ய வேண்டும். பவர் இல்லாத போது அது இயங்காது. நாம் தேவனோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஆன்மீக சக்தி பெற்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே, அசாதாரண மனிதர்களாக இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருப்போம். வாழ்கின்ற இந்த அற்ப வாழ்க்கை அது தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். நம்முடைய புற உடல் அழிந்தாலும் நம்முடைய அக மனிதனாகிய அக உடல் என்றும் நிலையாய் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவே ஆண்டவர் கொடுக்கின்ற உன்னதமான வாழ்வாக நமக்குள் மறைந்து இருக்கின்றது. நாம் தொடர்ந்து இந்த வசனத்தை சிந்தித்து பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமான எங்கள் நல்ல தகப்பனே, என் வலிமை, எங்களுடைய வலிமை நீர்தான். இன்று எங்களது பலவீனங்களை ஒப்புக்கொள்கின்றோம் தகப்பனே. எங்கள் சொந்த ஆற்றலால் அல்ல, உமது ஆவியின் வல்லமையால் நாங்கள் நிற்க விரும்புகின்றோம். அப்பா, தந்தை, பரிசுத்த பிதாவே, உம்மில் வலிமை பெற எங்களில் ஊற்றப்படும் உமது ஆற்றலை எங்களை மறைக்கும் வரையிலும் ஊற்றுவீராக. முழுமையாக உமது ஆற்றலால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். இதோ ஒவ்வொரு நாளும் இதற்காகவே உம்மை நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய நிறைவிலிருந்து நாங்கள் யாவரும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொண்டோம் என்று வேதம் கூறுவது போல, உம்முடைய அருளால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புவீராக. சாத்தானின் சூழ்ச்சிகளை எதிர்க்க உமது கவசங்களை எங்களுக்கு கொடுப்பீராக. எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கள் மனம் கலங்காமல் திடமாய் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. உமது கரம் எங்களை உறுதிப்படுத்தட்டும். நாங்கள் வீழ்ந்தாலும் உம்மால் மீண்டும் எழுந்திருப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட எங்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றீர். எங்களுக்கு ஜெயமும் எங்களுக்கு நிலை வாழ்வுமாக இருக்கின்றீர். உம்முடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டே வலுவூட்டி கொண்டே இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.